நம்ம ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தவறான புரிதல் வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம நெறைய செல்லம் குடுத்துட்டு இருப்போம். அண்ட் அந்த டீனேஜ் வரும்போது நம்ம ஸ்ட்ரிக்ட்டா அங்க புடிப்போம். ஏன்னா, அப்பதான் வந்துட்டு அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாட்டாங்க. கெட்ட பழக்கங்கள நோக்கி போவாங்க. தவறானத பார்க்க செய்வாங்க. அது எல்லாமே இருக்கு. பட் டீனேஜ்ல போய் யாரையுமே சரி பண்ணவே முடியாது. அந்த 7 வயசு குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸியா சேஞ்ச் பண்ணிடலாம். பட் ஒரு 9 இயர்ஸ் குழந்தைய கூப்பிட்டு வரும்போதே வந்து அந்த இடத்துல டஃப்பா இருக்கு. ஈவன் வந்து வீட்லயே வந்து பேரண்ட்ஸ் வந்து பார்த்தா சொல்லுவாங்க. இவ்ளோ நாள் அந்த பிரச்சனை கிடையாது. 8 வயசு வரைக்கும் நான் சொல்றத கேட்டுட்டு தான் இருந்தாங்க. அந்த 9 இயர்ஸ் வரும்போது நான் சொல்றது கேட்கவே மாட்டேங்க. படின்னா படிக்க மாட்டேங்கிறாங்க. ஓடி போயிடுறாங்க. எதிர்த்து எதிர்த்து பேசுறாங்க. சண்டை போடுறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த 8 வயசு வரைக்கும் நம்ம நெறைய செல்லம் குடுத்து, ஓகே. அப்படியே வந்து பேம்பர் பண்ணி வச்சுட்டு நம்ம பேசிட்டே இருந்திருப்போம். டீனேஜ் வரும்போது நம்ம அந்த கட்டுப்பாடுகள் கொண்டு வந்தா அந்த குழந்தைங்களுக்கு புரியாது. மெயினா ஃபினான்ஷியல். ஒரு வீட்ல எனக்கு ஒரு பேரண்ட் வந்து சொன்னாங்க. இந்த டேப்க்கு யூஸ் பண்ற பென் இருக்கு பார்த்தீங்களா? அது ஆப்பிள் இது. 12 உடைச்சுட்டா மேடம். 13 தான் நான் வாங்கி தரேன். ஓ! ஃபார் அன் 3 ஸ்டாண்டர்ட் சைல்ட். ஏன்னா அவங்க நெறைய ஆன்லைன் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்றாங்க. ஆன்லைன் கிளாஸஸ் நெறைய அட்டெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணணும். அதனால நான் பண்றேன். 12 உடைச்சுட்டாங்க. 13வது வாங்கி தரேன். அதுவும் ஒரு பென்னு வந்து ஆல்மோஸ்ட் காஸ்ட் லைக் 6000 to 7000. ஏன் எஜுகேட் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஓகே, அதோட ஸ்டாப் பண்ணலாம்ல. ஏன் அந்த பென்னு அந்த டேப்ல அந்த பென்னு இருந்தா தான் உங்களால ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியுமா?